الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறையற்றத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அவனே ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் வாழ வைத்திருக்கிறார். உலகத்தில் பலர் கடவுள்களாக வணங்கப்படுகிறார்கள். அந்த கடவுள்களில் யாரும் உங்களை நான் தான் படைத்தேன், என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னது கிடையாது. படைப்பினங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹு காலிகு குல்லி ஷை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம் என்று படைப்பினங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த அல்லாஹ் உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறார். இந்த படைப்பினங்களில் அல்லாஹ் உயர்ந்த படைப்பினமாக, கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறது மனிதர்களாகிய என்னையும் உங்களையும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதன் உலகத்தில் இன்று எதையோ கண்ணியப்படுத்துகிறார். பணம், பட்டம், அதிகாரம், மாணிக்கம், மரகதம், இவை கண்ணியம் என்று நினைக்கிறார், உயர்ந்தவைகள் என்று நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், கண்ணியமானது எது தெரியுமா? மனிதன் தான் உலகத்தில் ஆக கண்ணியமானவன். وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ. நாங்க எப்படி கண்ணியப்படுத்திக்கிறோம் தெரியுமா?
வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், இவனை நாங்கள் தரையிலேயும் கடலிலேயும் சுமந்து செல்லக்கூடிய ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறோம். வரஸக்னாஹும் மினத் த்வையிபாத், உலகத்திலே ஆக துப்புரவான நல்லதை சாப்பிட கொடுத்திருக்கிறது நாங்கள் மனிதனுக்கு. எனவே உலகத்தில் உயர்ந்தவன் கண்ணியமானவன் மனிதன். உலகத்தில் அழகானவன் யார்? என்று அழகான படைப்பு என்று மனிதன் பார்ப்பதற்காக பல இடங்களுக்கு போய் வருகின்றார். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை அழகான படைப்பை பார்ப்பதற்காக செலவு செய்கின்றார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அழகான படைப்பு எது தெரியுமா? லகத் خلقنا الانسان في احسن تقويم, அழகான படைப்பு மனிதன். மனிதனை விட அழகான படைப்பு உலகத்தில் எதுவும் கிடையாது. எனவே உயர்ந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு மனிதன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அனைத்தையும் விட உயர்ந்தது. வஃபல்லல்னாஹும் அலல் ஆலமீன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்கள், அந்த சராசரங்கள் அனைத்தை விடவும் மனிதனை உயர்வானவனாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் மனிதனை பற்றி பேசுகிறார். மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறார்? இந்த கோடான கோடி படைப்பினங்கள், 7 வானம் 7 பூமி, பிரம்மாண்டமான கடல்கள், நாம் பார்க்கக்கூடிய ஆச்சரியமான கற்பாறைகள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஹுவல்லதி خلق لكم ما في الأرض جميعا, அல்லாஹ் خلق لكم என்றால் உங்களுக்காக வேண்டித்தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கிறார். அனைத்தும் மனிதனுக்காக. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பினையும் வீணாக படைக்கவில்லை. விசஜந்துக்களாக இருந்தாலும் கூட அவைகளில் சில கட்டத்தில் மனிதனுக்கு நலவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் மனிதனுக்காக என்றால் சில சந்தர்ப்பத்தில் யோசிக்கலாம், விசஜந்துக்கள் பாம்புகள் எதற்காக? அன்பானவர்களே, சில உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், விசஜந்துக்களை அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான்? அதில் மனிதனுக்கு என்ன லாபம் இருக்கிறது தெரியுமா? இந்த வானத்தில் அல்லாஹ் ஒரு கால பகுதிக்கு ஒரு விதமான விச காத்தை உருவாக்குகிறான். அந்த காற்றை மனிதன் சுவாசித்தால் மனித உடலுக்கு அது ஆபத்தானது. அந்த விச காத்துகளை விச பாம்புகளும் தேள்களும் அவை உள்வாங்கிக் கொள்ளுகின்றது என்று சில உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் எனக்காக உங்களுக்காக படைத்திருக்கிறார். எங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். இது குர்ஆன். உலகத்தில் நானும் நீங்களும் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி நம்பி வாழ வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் வாழாமல் இருக்கிறோம். எனவே வாழ்க்கையுடைய பாதை தெரியாமல் தடமாறுகிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவல்லதீ ஸഖர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ஜமீஅன் மின், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் ஸഖர லக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். 7 வானம் 7 பூமி, கற்பாறைகள், கடல் அனைத்தும் எங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய நிலைமையில உருவாக்கி தந்திருக்கிறான். ஆனால் கொண்டு வருவதற்கு தெரியாமல் வாழுகிறோம்.
எப்படி அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார்? கடலை அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தார், தண்ணீரை வசப்படுத்தி கொடுத்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நைல் நதி ஓடுவதை குறைத்து விட்டது. வந்து முறைப்பாடு செய்யப்பட்டது, ஓடுவது குறைந்து விட்டது. அதன் மிக நீண்ட சம்பவத்துடைய சுருக்கம், பலி கொடுத்தால் தான் அது ஓடும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த ஆற்றை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். எப்படி? புத்திக்கு படாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நைல் நதிக்கு ஒரு கடிதம், நைல் நதியே நீ அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஓடுவதாக இருந்தால் உன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவாயாக என்ற கடிதம் போடப்படுகிறது. கட்டுப்பட்ட அந்த நைல் நதி மீண்டும் ஓடத் தொடங்கியது. எப்படி? அல்லாஹ் கடலை சஹாபாக்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார். அலா இப்னு ஹதர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களோடு யுத்தத்துக்கு போய்த்திருக்கிறார்கள். கடலை தாண்ட வேண்டும், போவதற்கு எந்த வழியும் கிடையாது. அல்லாஹ் கடலை வசப்படுத்தி கொடுத்தான். எப்படி தெரியுமா? ஒரு துஆவை கேட்டார்கள், யா அல்லாஹ் ஓண்ட பாதையில வந்திருக்கிறோம், இந்த கடலை தாண்ட வேண்டும். துஆ கேட்டுவிட்டு அந்த யுத்த படை முழுவதும் கடலை தாண்டினார்கள். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் அன்பானவர்களே. அவர்களுடைய குதிரைகளுடைய காலில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பட்டிருக்கவில்லை. எதால் முடிந்தது? அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஈமானிய பலம் இருந்தால் அல்லாஹ் வசப்படுத்தி தருவார். கட்டாரைகள் கருங்கல்லை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தானே, வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. துஆ கேட்கிறார்கள், கருங்கல்லில் இருந்து அல்லாஹ் மாவை கொடுத்தானா இல்லையா? பெரும் பெரும் மிருகங்கள் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் போகிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லப்பட்டது, காட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான மிருகம், சிங்கம் என்று நினைக்கிறேன் நண்பானவர்களே, இது ஊருக்குள் வந்திருக்கிறது. மனிதர்கள் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது கிட்ட போவார்களா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டே போய்த்து அதனுடைய காதை பிடித்து சொன்னார்கள், உனக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை, காட்டுக்கு போய் என்று சொல்லி அது வழிபட்டு போன வரலாறு. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கிறான் இந்த உலகத்தை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இது போன்று மிம்பரில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று, யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையின் பக்கம் பார்ப்பீராக என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த நேரத்தில் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறார்கள். மதீனாவில் இருந்து மிக தூரமான இடத்தில். சஹாபாக்கள் முன்னால் இருந்தவர்கள் பார்த்தார்கள், சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே இல்லை, ஏன் இவர்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள்? அந்த பயான் முடிஞ்சதற்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்லி இப்படி சொன்னீர்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், நான் இந்த மிம்பரில் இருந்து கொண்டு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய படையும் யுத்த களத்தில் இருக்கிறதை பார்த்தேன். மலைக்கு பின்னால் ஒளிந்திருந்து ஒரு கூட்டம் இவர்களை தாக்க வருகிறார்கள். எனவேதான் நான் சொன்னேன், சாரியாவே அல் ஜபல், மலையின் பக்கம் உங்களுடைய பார்வையை கவனத்தை திருப்புவீராக என்று நான் சொன்னேன் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த படை திரும்பி வந்ததற்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, எதையாவது கேட்டீர்களா? சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நான் யுத்த காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சத்தத்தை கேட்டேன். எப்படி முடிந்தது அன்பானவர்களே? அல்லாஹ் இந்த உலகத்தை மனிதர்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார்,
هو الذي سخر لكم ما في السماوات وما في الأرض جميعا من அனைத்தையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி தந்திருக்கிறேன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் கண்ணியமானவன் மனிதன், உயர்வானவன் மனிதன், அழகானவன் மனிதன். மனிதனுக்காக வேண்டித்தான் இந்த உலகமே, மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களையும் வசப்படுத்தி தந்துவிட்டு மனிதனாகிய என்னையும் உங்களையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நானும் நீங்களும் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் நன்றி கெட்டவன். மனிதன் நன்றி கெட்டவன். மனிதனுக்கும் நன்றி கெட்டவன், அல்லாஹ்வுக்கும் நன்றி கெட்டவன் மனிதன். இவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு சாட்சி யார்? யாரையும் சாட்சிக்கு கொண்டு வர தேவையில்லை. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ. அதிகமாக காதுல விழக்கூடிய ஆயத்துகள். இவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு அவனே சாட்சி. நான் யார்? என்ற தனிமை, என்ற வியாபாரம், என்ற வாலிபம், என்ற இருள் எப்படியாப்பட்டது என்பது எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கண்ணு மூடினால் அனைத்தும் மனக்கண்களுக்கு முன்னால வந்து நிற்கும். சாட்சியை கொண்டு வர தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்லிட்டார். وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ. அவனே சாட்சி. இன்னொரு இடத்துல இவ்வளோத்தையும் அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன தெரியுமா சொல்றான்? وَقَلِيلٌ مِّنْ عِبَادِيَ الشَّكُورُ. என்ற அடியார்கள், எனக்கு நன்றி செலுத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கொஞ்சமானவர்கள் தான். எவ்வளோ அருட்கொடைகளை செய்திருக்கிறோம், நல்ல வழியை காட்டி கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்து எங்களுடைய திருப்தியோடு மரணிக்கக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் உலகத்தில். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்னையும் உங்களை பற்றி எப்படி திரும்ப சொல்றான்? இன்னல் இன்சான லظலூமுன் கஃபார். மிகப்பெரிய அநியாயக்கார மனிதன், நிராகரிக்கக்கூடிய நன்றி இல்லாதவன் மனிதன். அன்பானவர்களே, ஒரு காலம் சிந்தித்து பார்ப்போம். நான் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழுகின்றேனா? அல்லாஹ் எனக்கு எவ்வளோ அருட்கொடைகளை செய்திருக்கிறார். 2 கண்களை தந்திருக்கிறார், அழகான உடல் உறுப்புகள், எவ்வளவு நியமத்துக்களை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, கண் இல்லாதவர்களை நாங்க பார்க்கலையா? எழுந்து நடக்க முடியாமல் பாதை ஓரங்களில் தடுமாறி திரியக்கூடிய எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம். நன்றியோடு நடக்கிறோம். நன்றி கெட்டவர்கள் நாங்க நன்றி கெட்டவர்கள் என்பதற்கு அல்லாஹ் உதாரணத்தையும் குர்ஆன்ல சொல்றான். எப்படி நன்றி கெட்டவன் தெரியுமா மனிதன்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَّسَّهُ. எங்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றார். وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ. வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, நோய் நொம்பலம் தொந்தரவு வந்து விட்டதா? வியாபாரம் லாஸ், எல்லாத்திலையும் மாட்டி போய் தடமாறி நிற்கிறார். இந்த நேரத்தில் கஷ்டம் வந்ததுக்கு பின்னால இந்த மனிதன் என்ன செய்வான்னு தெரியுமா? தானா, எங்கள்கிட்ட துஆ கேட்பான். இவன் எப்படி தெரியுமா? லிஜம்பிஹி. இவன் படுத்தாலும் பெட்ல உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இருப்பான். அவு காயிதன், உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் 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 என்று இருப்பான். இஸ்திக்ஃபார்.
அவ் காயிமா எழும்பி நின்றாலும் சுப்ஹானல்லாஹ் கஷ்டம் வந்த நிலைமையில இப்படி தான் நிப்பாரு. இவன் பண்ற இந்த கஷ்டமான நிலைமையை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நிலைமையை கொஞ்சம் சரி செஞ்சு கொடுத்தா என்ன செய்வான தெரியுமா? ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரா, அவன கஷ்டத்தை நாங்க கொஞ்சம் இல்லாமல் ஆக்கினா இவன் என்ன செய்வான் தெரியுமா? மர்ரக அல்லம் யதஉனா இலா துர்ரிம் மஸ்ஸா, இவனுக்கு எந்த கஷ்டமும் வரல, எந்த பிரச்சனையும் வரல. இவன் அல்லாஹ் அல்லாஹ்னு பள்ளியில உட்கார்ந்து கொண்டு இருக்கல்ல, எல்லாத்தையும் மறந்து விட்டு இவன் பேய்த்து கொண்டே இருப்பான். மனிதன் பாங்கு சொல்லும் காதுல போலாது, பிரச்சனை வந்தா மாஷா அல்லாஹ் 10 மணிக்கே பள்ளியில போவாங்க. இது மனிதனுடைய நன்றி கெட்ட தன்மை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, எங்களுக்கு இன்னொரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி தெரியுமா? நன்றி கெட்டு நடக்கக்கூடியவன் ஹுவல்லதி யுஸய்யிருகும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலேயும் கடலிலேயும் அல்லாஹ் தான் உங்களை சுமந்து செல்லுகிறான், செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறான். ஹத்தா இதா குன்தும் ஃபில் ஃபுல், நீங்க ஒரு கப்பல்ல இருக்கிறீங்க. وجرين بهم بريح طيب وفرحوا بها, நல்ல காற்று, சந்தோஷம், கடல் அப்படியே பெய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் وجاءتها ريح عاصف, திடீரென்று பயங்கரமான காற்று, சூறாவளி காற்று வர தொடங்கியது. وجاءهم الموج من كل مكان, கப்பல் எல்லா பக்கத்தாலும் அலை அடிக்க தொடங்கிவிட்டது. பயங்கரமான ஒரு கட்டம். இந்த நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன நினைப்பார்களா தெரியுமா? இதோட முடிவு, இனி வாழ்க்கையில் இதுதான் எங்க கடைசி கட்டம் என்று நினைச்சு கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்பார்களா. எப்படி தெரியுமா? லஇன் அன்ஜைதனா மின் ஹாதி, யா அல்லாஹ் இந்த நிலைமையில இருந்து கொஞ்சம் எங்களை பாதுகாத்து, யா அல்லாஹ் இந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாத்தா லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், உனக்கு நன்றி செலுத்தி நடப்போம் யா அல்லாஹ் என்று நடு கடல்ல இருந்து கொண்டு மனிதன் தத்தளிக்கின்ற பொழுது துஆ கேட்பான். ஃபலம்மா அன்ஜாஹும், அல்லாஹ் பாவம் பார்த்து இவங்களை உயிரை காப்பாற்றி அழிக்காம கொண்டு வந்து கரையில சேர்த்தா என்ன செய்வான தெரியுமா? இதஹும் யபூன ஃபில் அர்த், பூமியில வந்து அநியாயம் செஞ்சு கொண்டிருப்பான், பாவம் செஞ்சு கொண்டிருப்பான், நன்றி கெட்ட மனிதன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நான் அல்லாஹ்வோடு எப்படி என்ற தொடர்பு வைத்திருக்கிறேன்? என்ற தனி மனித வாழ்க்கை, என்ற வியாபாரம், என்ற குடும்ப வாழ்க்கை, என்ற மனைவிக்கு நான் நல்ல கணவனாக இருக்கிறேன், என்ற சகோதர சகோதரர்களுக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்ற தொழுகையுடைய விஷயங்கள், என் அமலுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு? நான் பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ் என்னையோடு பேசுகிறான். அல்லாஹ் எங்களோடு எப்படி பேசுகிறான் தெரியுமா? அல்லாஹ் எங்களை கூப்பிடுகிறான். குர்ஆனை புரட்டி பாருங்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் சொல்றான், பாவம் செய்யக்கூடிய மனிதன், அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம உலகத்தில் வாழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதா, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், கண்ணியமான அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறது விட்டும் எது மனிதா உன்னை ஏமாத்தி வைத்திருக்கிறது? எதை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறாய்? எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அல்லதி خلقك فسواك فعدلك, எந்த குறையும் இல்லாம உங்களை படைச்சவன் அல்லாஹ். في أي صورة ما شاء ركبك, அல்லாஹ் தானே இந்த உடம்புல எந்த குறையும் இல்லாம என்ன உங்களை படைச்சான். எங்களை நடக்க முடியாதவர்களாக, பார்க்க முடியாதவர்களாக, பேச முடியாதவர்களாக படைத்திருந்தால் அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்றான், ஏன் மாற செய்கிறோம் தெரியுமா? ஒரே ஒரு விடயம், கல்லா
பல் துகذிபூன பித்தீன், நீங்க மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுடைய நம்பிக்கை உள்ளத்துல உங்கள சரியா வர அந்த சொர்க்கத்துடைய நம்பிக்கை, கபருடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை உள்ளத்துல வருது இல்ல, காதுல விழுதுதான். பாவத்துக்கு முன்னால அது வந்து எங்கட பாவத்தை விட்டு தடுத்து நிறுத்துது இல்ல. இதே நிலையில நாங்க வாழ்ந்தா மௌத்துக்கு முன்னால ஸ்ரீதேவிகளாக மாற இல்லைண்டா அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன தெரியுமா சொல்றான்? குதிலல் இன்சானு மா அக்ஃபர, இந்த மனிதன் அழிஞ்சு போகட்டும், குதிலன் இல்லாமல் போகட்டும் இந்த மனிதன். இவன் பார்க்க வேண்டாமா? மின் ஐயி ஷைஇன் خلق, இந்த மனிதனை எதால படைச்சிக்கிறோம்னு இவன் பார்க்கவானா? மின் நுத்ஃபத்தின் خلقه فقدر, இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் உங்களை படைச்சான். ثم السبيل يسر, அந்த அல்லாஹ் தான் தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை லேசாக வரக்கூடிய வழியை செய்தான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா? ثم أماته فأقبر, இவ்வளோ பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதனை மரணிக்க செய்து இந்த கபர்ல அடக்கக்கூடிய நிலைமையை வச்சிருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத். அல்லாஹ் கேளும் அன்பானவர்களே, நாங்க செய்யற பாவம், யாருக்காவது செஞ்ச அநியாயம், தாய் தந்தையர்களுக்கு செஞ்ச அநியாயம், மனைவி பிள்ளைகளுக்கு செஞ்ச அநியாயம், அடுத்தது சக வியாபாரிகளோடு இருக்கின்ற பொழுது நாங்க செஞ்ச துரோகங்கள் இருக்கிறதே, அந்த பாவத்தின் விளைவாக அல்லாஹ் கேளும் எங்கட உடம்ப இந்த பூமியில புதைக்க வைக்காமல் இருக்க செய்ய இயலும். வரலாற்றை படித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒரு சஹாபி இருந்தார். வஹியை எழுதக்கூடியவர், குர்ஆனை பாடமாக்கினார். சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரானை கையால எழுதினவர், வஹியை முன்னால பார்த்தவர். அன்பானவர்களே, இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால ஒரு இடத்துக்கு போனவர். நசாராக்கள் வாரக்கூடிய இடத்திலே வைத்து ஏதோ ஒரு கட்டத்துல பார்த்த நஸ்ஸர், இவர் நசாராவாக மாறினார். வமாத அலா தாலிக், அவர் நசாராவாகவே மௌத்தா போனார். அன்பானவர்களே, இவர் மௌத்தா போனதுக்கு பின்னால் இவருடைய ஜனாசாவை என்ன செய்தார்கள் தெரியுமா? எடுத்துக்கொண்டு போய் கபர்ல அடக்கினார். அந்த கபர் அப்படி ஜனாசா வெளியிலே தள்ளிவிட்டது. சஹீஹான சம்பவம். இரண்டாவது நாளும் அடக்கினார்கள், பூமி வெளியே தள்ளி இருந்தது. மூன்றாவது நாளும் அப்படியே செய்தார்கள். நாலாவது நாள் என்ன செய்யப்பட்டது தெரியுமா? அந்த பூமி இவர் செஞ்ச பாவத்தின் காரணமாக அவரை கபூல் செய்யாமல் இருக்கிறதுனால் அந்த உடம்பை தூக்கி 2 மலைகளுக்கு மத்தியில் தூக்கி எறியப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. என்ன சொல்ல வருகிறோம்? அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உடம்பை இந்த பூமி கூட கபூல் செய்யாது. எனவே அல்லாஹ் கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போறது மிக குறைவாக. சுய விசாரணை செய்வோம். நான் யார் என்ற அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி? ஏனைய வாழ்க்கையை நான் எப்படி அமைத்து வச்சுக்கிறேன்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவனாக நான் இருக்கின்றேனா, அல்லது அல்லாஹ் சொன்ன நன்றி கெட்டவர்களுடைய கூட்டத்தில் நான் இருக்கின்றேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். அல்லாஹ்வின் பக்கம் எமது திசைகளை திருப்புவோம். அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக வாழ்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், நாங்கள் அறியாமல் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், உனக்கு நன்றியுடையவர்களாக கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், செய்யக்கூடிய அனைத்து அமல்லையும் இஹ்லாஸை தருவாயா. இஹ்லாஸை தருவாயா. உனக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயா. எங்களை பொருந்திக் கொள்வாயா. பாவிகளை விட்டு பாதுகாத்து விடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய மூத்தை நல்லதாக்கி தருவாயா. கலிமாவோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. யா அல்லாஹ், யாருக்காவது நாங்கள் தவறு செய்திருந்தால் மன்னிச்சு கொள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தொழுகை இல்லாத மூத்தை தந்திடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய திருப்திக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக கபூல் செய்வாயா. இந்த துஆவை ஒப்புக்கொள்வாயா. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.